அப்போ இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, மன வாழ்க்கையில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது அனுசரித்து பக்குவமாக கடந்து செல்ல வேண்டுமே தவிர எதிர்த்து நிற்கக்கூடாது அப்படிங்கிறத கடகராசி அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ இது கோச்சாரம் 10%. அப்படியே உங்கள் சுய ஜாதகத்துக்கு வாங்க. அன்பு நண்பர்களே, உங்கள் ஜாதக அமைப்பின்படி 7-10 அல்லது 7-12 அல்லது 7-8 சம்பந்தப்பட்டு, குறிப்பாக 8-12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்குமானால், ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால், இந்த மாதம் ஜூலை மாதம் கடக ராசி நேயர்களுக்கு கோச்சார அடிப்படையில் எப்படி அமைகின்றது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சரிங்களா நண்பர்களே, இந்த பலன்களை நீங்கள் எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு பொது பலன். மாத பலன்கிறதே ஒரு பொது பலன், கோச்சாரப்படி. இதற்கு ஒரு 10% பலம் உண்டு. சரிங்களா, நான் சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிட்டு நிறுத்தாமல், இப்போது கல்யாணம்னா உங்கள் ஜாதகத்தில் இந்த தசாபுக்தி போதா பாருங்கள், கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்ல போகிறேன். அப்போது உங்கள் ஜாதகத்தையும் கூட எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை கேட்குறது நல்லது. பொது பலன் 10% தான். ஆனால் நான் சொல்கிற தசாபுக்தியும் அந்தந்த விஷயங்களுக்கு ஆட் ஆகி வந்ததுன்னா அது உறுதியாக 80%, 90% அந்த பலன் நீங்கள் அப்படியே எடுத்துக்கிடலாம். சரிங்களா, சரி, இப்போ பலன்களுக்குள்ளே போவோம். கடகராசியை பொறுத்த மட்டிலும் பொதுவாகவே இந்த ஜூலை மாதம் சூரியன் வந்து புனர்பூசம் மற்றும் பூசம் இந்த 2 நட்சத்திரங்களில் பயணிக்கிறார். அப்போது குரு மற்றும் சனியினுடைய பலன்கள் நமக்கு விஞ்சு நிற்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ நம்ம இந்த காலகட்டம் முழுக்கவும் சனி குருவினுடைய ஆளுமையில் கடகராசினியர்கள் இருக்க போகின்றீர்கள் இந்த ஜூலை மாதம். இப்படி இருக்கின்ற பட்சத்தில் முதல் அமைப்பாக திருமண அமைப்புகள் எப்படி அமையும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த மாதத்தினுடைய ஆரம்பம் முதல் 2 வாரம் பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு மிகச்சிறப்பான காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். திருமணத்திற்காக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அல்லது நீண்ட நாளாக பார்த்துக்கிட்டு இருக்க அமையலைங்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற மாதமாக அமைகின்றது. ஆனால் என்னங்க, அட்டமுத்து சனி 8ல் சனி போய்கிட்டு இருக்கு. அவர் என்ன பண்ணுவாருங்க, அந்த ப்ராசஸை எளிமையாக நடக்க விட மாட்டார். 4 முறை பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க வேணான்னு சொல்லி இவங்களுக்கு ரெக்கமெண்டேஷனை கூப்பிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை பிடிச்சி அப்படி போய் நல்ல பிள்ளை நல்ல வேலையில் இருக்குது அப்படின்னு பேசி அப்படி இந்த பஞ்சாயத்தில் நடக்கும். ஆனால் கல்யாணம் முடியும். சரிங்களா, அப்போ கல்யாண அமைப்பு கைகூடி வரும் சின்னதான ப்ராசஸ் சிக்கல்களுக்கு பிறகு அப்படின்னு கோச்சாரம் சொல்லுது. இப்போ அப்படி தசாபுக்தியை பாருங்கள். உங்கள் சுய ஜாதகப்படி 2, 7, 11 சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் பேரலாக நடக்குதுன்னா கல்யாண அமைப்பு சூப்பர். இந்த காலகட்டம் உறுதியாக திருமணத்திற்கான அமைப்பு உண்டு. சரிங்களா, அப்போ அதை நீங்கள் பார்த்துக்கிடணும். இது ஒரு அமைப்பு. 2வது, இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளுக்கு சிறப்புங்க. ஆனால் மன வாழ்க்கையில் ஏற்கனவே மனமாகி கல்யாண வாழ்க்கையில் இருக்கீங்க பாருங்கள், அவங்களுக்கு இடையில் நிறைய கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்துகிற மாதம், குறிப்பாக இந்த மாதத்தோட பின் 2 வாரம். சரிங்களா, அப்போ இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, மன வாழ்க்கையில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது அனுசரித்து பக்குவமாக கடந்து செல்ல வேண்டுமே தவிர எதிர்த்து நிற்கக்கூடாது அப்படிங்கிறத கடகராசி அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ இது கோச்சாரம் 10%. அப்படியே உங்கள் சுய ஜாதகத்துக்கு வாங்க. அன்பு நண்பர்களே, உங்கள் ஜாதக அமைப்பின்படி 7-10 அல்லது 7-12 அல்லது 7-8 சம்பந்தப்பட்டு, குறிப்பாக 8-12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்குமானால் உறுதியாக பிரச்சனை வந்துடும். அப்போ என்ன பரிகாரம்ங்க, யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லிழுக்கு பட்டு அப்படின்னு சொல்லி நம்முடைய வள்ளுவ பெருந்தகை பாடின அந்த திருக்குறளை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிடணும், மனதில் ஏற்றியும் வச்சுக்கிடணும். சரிங்களா, அப்போ அனுசரித்து உறுதியாக போய் ஆகணும். குறிப்பாக 8ஆம் இடத்து தசையோ 12ஆம் இடத்து தசையோ நடக்குதுன்னா இந்த காலகட்டம் மன வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும், பார்த்துருக்கணும். சரிங்களா, இந்த மாதம் முழுக்கவும், குறிப்பாக கடைசி 2 வாரம். சரிங்களா, இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், எனது அருமை நண்பர்களே, வேலை அமைப்புகள். அதுக்கு முன்னா இந்த மறு திருமணத்திற்கு யாராவது முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், 2வது திருமணத்துக்கு அல்லது 3வது திருமணத்துக்குன்னு ஏதோ ஒரு காரணங்களால் மன வாழ்க்கை தொந்தரவாகி அவர்களுக்கு இந்த காலகட்டம் ஏதுவான காலகட்டம். தாராளமாக இந்த மாதம் நீங்கள் வரன் பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக உங்கள் ஜாதகப்படி 4ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் போகுதுன்னா உறுதியாக திருமணத்திற்கான அமைப்பு கைகூடி வரும். முயற்சிங்க, சிரமப்பட்டாலும் முயற்சிங்க. சரிங்களா, இது ஒரு அமைப்பு.
அதனை அடுத்ததாக வேலை அமைப்புகளுக்கு வந்துடுவோம். வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகின்றது. ஆனால் அந்த வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பரவாயில்லப்பா, ஏதோ என் தகுதிக்கு வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு ரீசெண்டான வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும், அவ்வளவுதான். அப்போ நம்ம கிடைக்கிற வேலையை இந்த மாதம் எடுத்துக்கணும், வேலை கிடைக்கும் அப்படின்னு கோச்சாரம் சொல்லுது. சரிங்களா? இப்போது ஜாதகம் பாருங்கள், 6ஆம் இடத்து தசையோ அல்லது 10ஆம் இடத்து தசையோ அது சம்மந்தப்பட்ட தசைகளோ நடக்கும்னா உறுதியாக வேலை கிடைக்கும், கவலைப்படாதீங்க. சரிங்களா? அப்போது வேலை வாய்ப்புகளுக்கான அமைப்பு இந்த மாதம் உண்டு. ஆனால் அது சிறப்பான வேலையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. அப்போ கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? சரி அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறு எதுக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, வருமான ரீதியாக மேன்மை. அப்போ அதுக்கு தொழில் ரீதியாகவும் மேன்மை அடையணும். சரிங்களா? அப்போ தொழில் ரீதியாக சிறப்பு பெறுகின்ற காலகட்டம், வருமான ரீதியாக மேன்மை பெறுகின்ற காலகட்டம். அப்போது உங்கள் ஜாதக அமைப்பு ஒரு புறம் இருக்க, கோச்சாரம் இப்போது தொழிலில் நல்ல ஏற்றம்னு காட்டுது. அட்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்கு, எப்படிங்க தொழிலில் ஏற்றம் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க. இப்போ பாருங்கள் அன்பு நண்பர்களே, இந்த முதல் 2 வாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை வழங்கும். இந்த மாதம் நல்ல வருவாயை வழங்கும். யாருக்கு? எல்லா கடகராசிக்காரங்களும் கிடைக்குமா அப்படின்னா எல்லாருக்கும் கிடைக்காது. அப்போ யாருக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதம் அதுவும் குறிப்பாக முதல் 2 வாரம் தொழிலில் நல்ல வருமான ஓட்டம், தொழில் வளர்ச்சி, பொருளாதார ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு அற்புதமாக இருக்கும். எல்லா கடகராசிக்காரங்களுக்குமான எல்லாருக்கும் கிடையாது. யாருடைய ஜாதக அமைப்பின்படி தற்பொழுது 2, 4, 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் ஓடிக்கிட்டு இருக்கோ அந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் பொன்னான வருமானத்தை பெற்றுக் கொடுக்கும். பொன்னான வருமானத்தை பெற்றுக் கொடுக்கும் நண்பர்களே. அதே போல இந்த மாதத்தினுடைய பின் 2 வாரம் தொழில் அப்படியே தண்ணியில் பட்ட கல் மாதிரி மந்தமாகவும் இருக்கும். இது எல்லா கடகராசிக்காரங்களுக்கு இருக்குமானா எல்லாருக்கும் இருக்காது. யாருடைய ஜாதகப்படி 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போய்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு தண்ணியில் பட்ட கல் மாதிரி இருக்கும். அல்லது வருகின்ற வருமானத்தை பெரிதாக நகர்த்த முடியாது, சேமிக்க முடியாமல் விரயம் பண்ணிடுவீங்க. அதில் பார்த்து இருந்துக்கிடணும். சரிங்களா? அப்போ தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக கவனமாக இருக்குது. ஏன்னா நான் சொல்கிற கோச்சாரப்பலன் 10% தான். இந்த தசாபுக்தி ஆட் ஆயிடுச்சுன்னா அது 100 ஆயிரும். 10 to 100 ப்ரொடிக்ஷன் இது. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் ஜாதகம் இருக்குது நண்பர்களே. சரி, இது ஒரு பக்கம் பயணிக்க ஆரோக்கியத்தை பற்றி பார்ப்போம். இந்த மாதம் நீங்கள் 2ஆக பிரிச்சுக்கிடணும். ஆரோக்கியம் ஓரளவு ஓகே தான், இருந்தாலும் இந்த மாதத்தின் பிற்பகுதி உடல்நிலையில் தொந்தரவுகளை வழங்கும். அது சிறு பிள்ளைகள் ஆனாலும் சரி, பல்விழுந்த பாட்டி ஆனாலும் சரி. அப்போ என்ன பண்ணணுங்க? உடல்நிலையில் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். அப்போ எல்லா கடகராசிக்காரங்களும் பயந்து நடக்கணுமானா அப்படி கிடையாது. யார் ஜாதகப்படி 6, 8, 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசைகள் போகுதோ அல்லது புக்திகள் போகுதோ அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 10% சின்னதாக இரும்பல் வர 2 நாளில் போயிடும். அந்த தசா புக்தி சேர்ந்துருச்சுன்னா அந்த இரும்பல் 10 நாளைக்கு ஆயிரும். புரியுதுங்களா? அப்போ 10 நாளைக்கு 2 நாளைக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ அதை நம்ம பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம். சரிங்களா? அப்போ இந்த தசாபுக்திகள் 6, 8, 12 சார்ந்து நடக்குது இந்த மாதம் அப்படின்னு சொன்னால் அவங்க கவனமாக இருந்துக்கணும். அவங்க உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்கணும். அவங்க நிதானமான உணவு முறைகளில் இருந்துக்கிடணும். சின்னதாக தொந்தரவு வந்தாலும் ஹெல்த்துக்கு டாக்டரை பார்க்கணும். நீங்களே டாக்டர் மாதிரி ஒரு மருந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இது போக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கடன் தொந்தரவுகளில் யாராவது சிக்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் குறிப்பாக இந்த மாதத்தின் பின் 2 வாரம் அந்த கடன் சுமைகளை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கூடுது. அப்போது கடன் இது 10%. அப்போ உறுதியாக யாருக்கு அதிகரிக்கும்? இப்போ 100 கடகராசிக்கு நேருக்கு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. எல்லா 100 பேருக்கும் இது பாதிக்கும்னா எல்லாருக்கும் கிடையாது. யார் ஜாதகப்படி 8ஆம் இடம் சார்ந்த தசையோ அல்லது 6ஆம் இடம் சார்ந்த தசை புக்தியோ நடந்து கொண்டு இருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த கடன் தொந்தரவு அதிகரிக்கும். மற்றவங்களுக்கு பெருசாக அதிகரிக்காது, பயப்பட வேண்டாம். அப்போது இந்த தசை புக்திகள் நடக்கிறவங்க கூடுதல் கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரங்க. சரிங்களா? அதை நீங்கள் மனதில் வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? புத்திரபாக்கியத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் புத்திரபாக்கியம் சார்ந்து ஒரு ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்குகின்ற காலகட்டம் பொது பலன் அடிப்படையில். இது ஜாதகப்படி 2-11 அல்லது 2-5 சம்மந்தப்பட்ட தசாபுக்தி யாருக்கு நடக்கிறதோ அவங்களுக்கு உறுதியாக குழந்தை கிடச்சிரும். சரிங்களா? அப்போது இந்த அமைப்புகள் நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம். இது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, பொதுவாகவே இந்த மாதம் உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த ஒரு அமைப்பாக தான் இருக்கின்றது. இந்த மாதம் ஒரு 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 பொது பலன் அடிப்படையில் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய மாதமாக அமைகின்றது. சிறப்பு என்று நம்மளால் சொல்ல முடியாது. சரிங்களா?
அப்போது இந்த மாதம் இப்படி தான் அமைகின்றது. வழிபாடுகளின் அடிப்படையில் கால பைரவ பெருமானை சென்று நீங்கள் வழிபாடு செய்வது சால சிறந்த ஏற்றங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.